முதல் வாசகம். உன் பெருமாட்டின் அலைகள் எங்கே நிற்க? ஜோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 38 திருவசனங்கள் 1-8 முடிய. ஆண்டவர் சூறாவளி என்று ஜோபுக்கு அருளிய பதில். கருப்பை நின்று கடன் உடைப்படுத்தி ஓடிய பொழுது அதனை கதவிட்டு அடைத்தவர் யார்? மேகத்தை அதற்கு மேலாடையாக்கி காலங்களை ஒதுங்கியாக்கி எல்லைகளில் நான் அதற்கு குறித்த கதவையும் தாழ்வாளையும் ஒதுக்கி இதுவரை வருவாய் தன் மேல் அல்ல உன் பெருமாட்டின் அணைகள் எங்கே நிற்க என்று நான் இயம்பிய போது தெரிந்திருந்தாய் நீ. இது ஆண்டவர்
இரண்டாம் வாசகம். பழையன கழிந்து புதியன புகுந்தன. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 14 தொடக்கம் 17 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்கிறது. ஏனெனில் ஒருவர் அனைவருக்காகவும் இறந்தார், அனைவரும் அவரோடு இறந்தனர். இது நமக்கு தெரியும். வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். ஆகவே இனிமேல் நாங்கள் எவரையும் மனித முறைப்படி மதிப்பிடுவதில்லை. முன்பு நாங்கள் கிறிஸ்துவையும் மனித முறைப்படிதான் மதிப்பிட்டோம். ஆனால் இப்போது அவ்வாறு செய்வதில்லை. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கின்றார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஒருவர் தோன்றி இருக்கின்றார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கின்றார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மாற்கு நற்செய்தி அதிகாரம் 4 இறைவசனங்கள் 35 தொடக்கம் 41 வரை. புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாக போகின்றோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது, மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு
காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான உறவுகளே, ஒருமுறை ஒரு அரசன் பல போர்களை தனி மனிதனாக வென்ற ஒரு அரசன். அவன் ஒரு மிகப்பெரிய மாவீரனாக இருந்தான். யாராலுமே தோற்கடிக்கப்பட முடியாத ஒரு மாவீரனாக அவன் இருந்தான். ஆனால் அவன் ஒரு முறை தன் படைகளை விட்டு தனியே ஒரு காட்டுக்கு சென்றான். ஒரு போரை வென்றுவிட்டு சற்று இளைப்பாறுவதற்காகவும் தன்னுடைய மன அமைதிக்காகவும் அவன் காட்டுக்கு செல்கிறான் தனியாக. அப்போ அவன் காட்டுக்கு சென்ற அரசன் திரும்பி வரவில்லை. அப்போ அந்த அரசாட்சியிலெல்லாம் அந்த அரண்மனையிலாம் சஞ்சலம். எங்கே போன அரசனை காணையில், யார் கடத்தி கொண்டு போனார்களோ தெரியாது. ஆனால் அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது, இந்த அரசனை யாரும் கடத்த மாட்டார்கள். ஏனால் அவ்வளவு துணிவு மிக்க அரசன், பல போர்களை தனியாக வென்ற அரசன். இவரை அவ்வளவு எளிதில் யாராலும் கொன்றுவிட முடியாது, யாராலும் கடத்தி கொண்டு போக முடியாது என்ற ஒரு துணிவு அந்த அரண்மனை ஊழியர்களிடம் இருந்தது. இருப்பினும் அவர்களை அச்சம் ஆட்கொண்டது. ஏனென்றால் இந்த காட்டுக்கு போன அரசனை காணவில்லை என்று. அப்போ 2 நாளாகியும் காணவில்லை என்று இவர்கள் தேடி செல்கிறாள் அரசனை. அப்போ அரசன் இறந்து போயிருக்கிறான். காட்டுக்குள்ள வாயால் நுர வந்து அவன் இறந்து போயிருக்கிறான். அப்போ இவர்கள் யோசிக்கிறார்கள், என்ன காரணம், ஏன் அரசன் இறந்து போயிருக்கிறான் என்று. இந்த அரசன் துணிவு மிக்க அரசன், ஏன் இவ்வாறு இறந்து போயிருக்கிறான் என்று அவர்கள் யோசித்த போது, அந்த அரசன் சிறிய பூச்சிக்கு பயந்து சிறிய பூச்சியிடம் கடி வாங்கி அவன் இறந்து போயிருக்கிறான். அந்த அரசன் உடலில் பார்த்தால் பூச்சியில் கடித்த அடையாளம் இருக்கிறது. ஆகவே அவர்கள் ஊகிக்கிறார்கள், சிறு பூச்சிக்கு பயந்து போய் இந்த அரசன் இறந்து போயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலேயும் இந்த அரசனுடைய கதை ஒரு பாடமாக இருக்கிறது. நாங்கள் எவ்வளவு துணிவுள்ள மனிதர்களாக, எவ்வளவு துணிச்சல் மிக்க மனிதர்களாக இருந்தாலும் ஏதோ ஒரு சமயத்தில், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களையும் அந்த பயம் ஆட்கொள்கின்றது. அந்த பயம் எதிர்பாராத விதமாக எங்களை வந்து ஆட்கொள்கிறது. இந்த அரசன் ஒரு மிகப்பெரிய மாவீரனாக இருந்தும் அந்த சிறிய பூச்சிக்கு பயந்து அவன் தன்னுடைய உயிரை விட்டிருக்கிறான். அதே போல தான் நாங்களும் எவ்வளோ பெரிய மனிதர்களாக, பெரிய படித்த மேதைகளாக இருக்கலாம், அனுபவசாலிகளாக இருக்கலாம், பெரிய ஆட்களாக இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பயம் எங்களை ஆட்கொண்டு கொண்டு இருக்கின்றது. நாம் வாழ்கின்ற உலகம் அப்படியானது ஒன்றாக இருக்கின்றது. நாங்கள் வாழ்கின்ற உலகம் பயத்தால் சூழப்பட்ட உலகமாக, அச்சத்தால் சூழப்பட்ட உலகமாக, சந்தேகங்களால் சூழப்பட்ட உலகமாக இருக்கின்றது. ஏனென்றால் இவ்வாறு ஒரு மனிதனை பயப்படுத்தி அச்சப்படுத்தி இருக்கும் போதுதான் இந்த உலகம் வாழ முடியும். எங்களுடைய எண்ணங்கள் செயல்களாக பரிமாணம் பெறுகின்றன. நாங்கள் என்ன எண்ணுகின்றோமோ அதன்படி தான் நாங்கள் மாறுகின்றோம். ஆகவே இந்த நாங்கள் வாழ்கின்ற உலகம் எங்களுடைய எண்ணங்களிலே இவ்வாறான ஒரு அச்சத்தை, இவ்வாறான ஒரு பயத்தை அது செலுத்தி எங்களை பயந்த மனிதர்களாக மாற்றி கொண்டிருக்கின்றது. ஆண்டவர் இயேசுவிலே வாழுகின்ற எங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், ஏன் அஞ்சுகிறீர்கள், இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை வரவில்லையா? நாங்கள் வாழுகின்ற உலகம் இவ்வாறான ஒரு பயத்தை, சந்தேகத்தை, ஒரு தனிமையை எங்களுக்குள்ளே புகுத்தினாலும் ஆண்டவர் இயேசு எங்களை பார்த்து கேட்கின்றார், ஏன் மகனே மகளே நீ அஞ்சுகிறாய், உனக்கு இன்னும் நம்பிக்கை வரவில்லையா? இந்த சீடர்களை பார்த்தால் அவருடைய வாழ்விலே இயேசுவோடு ஒன்றாக இருந்தார்கள். இயேசு சென்ற இடமெல்லாம் சென்றார்கள். ஆனால் அவர்கள் இயேசுவோடு அந்த படகில் பயணித்தும் அவர்களை அச்சம் ஆட்கொண்டது. 2 காரணங்கள். ஏனென்றால் முதலாவது, ஒன்று, அவர்கள் பயப்பட்ட மனிதர்களாக இருந்தார்கள். அவர்கள் வாழ்ந்த சூழல், அந்த சமுதாயம் அவர்களை அடிமைப்படுத்தி அவர்களுக்கு அந்த பயம் என்ற விதியை விதைத்து அவர்களை பயத்தின் மக்களாக வைத்திருந்தது. 2வதாக, அவர்கள் இயேசுவோடு கூட சென்றார்கள். ஆனால் இயேசுவோடு அவர்கள் ஒன்றாக இருக்கவில்லை. அவர்கள் இயேசுவோடு கூட சென்றார்கள், இயேசுடைய உடனிருப்பை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கவில்லை. நாங்களும் சில சமயங்களில் அப்படித்தான் வாழ்கின்றோம். நாங்கள் எவ்வாறு தான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும், கிறிஸ்தவ நெறிமுறைகள், கிறிஸ்தவ விழுமியங்களை நாங்கள் பின்பற்றி கொண்டிருந்தாலும், பல்வேறு
சந்தர்ப்பங்களில் இந்த உலகம் எங்களுக்குள்ள செலுத்துகின்ற அந்த பயத்தினாலே நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். இந்த உலகம் எங்களுக்குள்ள ஒரு வகையான ஒரு பயத்தை, ஒரு பீதியை உருவாக்குகின்றது. அந்த பயத்திற்குள்ளே எங்களை நாங்கள் வேணுமென்று நாங்கள் செலுத்தி கொண்டிருக்கின்றோம். இரண்டாவதாக நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம், இயேசுவோடு கூட இருக்கின்றோம், நாளாந்த திருப்பலியில் திருவச்சாதனங்களில் பங்கு பெற்றுகின்றோம். ஆனால் இயேசுடைய உடனிருப்பை நாங்கள் உணர நாங்கள் மறுத்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய திருப்பலியிலும் கூட நாங்கள் இந்த ஒரு பக்தர்கள் கூட்டமாக நாங்கள் 10ஓடு 1ஆக நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் நாங்கள் இயேசுடைய உடனிருப்பை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோமா? இயேசுவோடு நாங்கள் இறைவனோடு கூடி வந்திருக்கிறோம். ஆனால் இயேசுவோடு நாங்கள் ஒன்றாக இருக்கின்றோம், அந்த உணர்வை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோமா என்று நாங்கள் இன்றைய நாளை விசேடமாக சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய வாழ்விலே பல தடவைகளிலே பல சஞ்சலங்கள் எங்களுக்கு ஏற்படுகின்றது. பல சங்கடங்கள், கவலைகள், பாரங்கள், நெருக்கடிகள் ஏற்படுகின்றது. ஏன் இவ்வாறு ஏற்படுகின்றால் எங்களுடைய எண்ணங்கள் இந்த உலகத்தை சார்ந்தவையாக இருக்கின்றபடியால், இந்த உலகத்தின் நோக்கங்களுக்கு, இந்த உலகத்தின் போக்குகளுக்கு நாங்கள் எங்களுடைய எண்ணங்களை மாற்றி அமைத்து கொண்டு இருக்கின்றபடியால் இந்த உலகம் விதைக்கின்ற விதை எங்களுடைய எண்ணங்களிலே விதைக்கப்பட்டு அது பரிணாமமாக வளர்ச்சி அடைகின்றது. அதனால தான் எங்களுடைய வாழ்விலே பல சஞ்சலங்கள், பல கவலைகள், பல பாரங்கள் இருக்கின்றன. இவ்வாறான ஒரு கைவிடப்பட்ட தன்மையை, இவ்வாறான ஒரு பயத்தை நாங்கள் உணர்கின்ற போது நாங்கள் என்ன வந்து கேட்கின்றோம் ஆண்டவரிடம்? ஆண்டவரே, ஏன் எங்களை கைவிட்டு விட்டீர்? ஆண்டவரே, ஏன் எங்களை கைவிட்டு விட்டீர்? நான் தனிமையாக இருக்கின்றேன், எனக்கென்று யாரும் இல்லையே, எனக்கென்று என் நண்பர்கள், என்னுடைய அயல்வர்கள் கூட இருந்தும் நான் தனிமையை உணர்கின்றேனே ஆண்டவர் என்று தான் நாங்கள் பல தடவைகளிலே ஆலயத்திலே வந்து நாங்கள் அழுது கொண்டிருக்கின்றோம். எசாயா புத்தகம் 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், ஆறுகள் மத்தியில் நீ நடந்தால் அது உன்னை மூழ்கடிக்காது, தீயின் மத்தியில் நீ நடந்தாலும் அது உன்னை சுடாது, ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னோடு இருக்கின்றார், அஞ்சாதே. இந்த வசனம் இன்றைய நாளில் எங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கின்றது. எப்படிப்பட்ட ஒரு சூழலில், எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திலே நாங்கள் அச்சத்தின் மத்தியிலே, பயத்தின் மத்தியில் வாழ்ந்தாலும் நாங்கள் அஞ்சாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக, கிறிஸ்தவளாக கிறிஸ்தவ வாழ்வின் விழுமியங்களில் ஊன்றியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். ஆண்டவர் எங்களை பார்த்து கேட்கிறார், ஏன் அஞ்சுகிறாய்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரவில்லையா? ஆண்டவர் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்றால், ஆண்டவர் எங்களோடு பயணமாகி கொண்டிருக்கின்றார் என்றால், ஆண்டவருடைய வார்த்தையில் எங்களுடைய வாழ்க்கை கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால், இந்த உலகம் தருகின்ற பயம், அச்சம், சந்தேகம், அந்த தனிமை, அந்த கைவிடப்பட்ட தன்மைகளை நீக்கி நாங்கள் இறைவனுடைய அன்பிலே வாழ்கின்றோம் என்றால் நாங்கள் விசுவாசத்தின் மக்களாக மாற வேண்டும். முதலிலே தூய பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்தில் மிக அழகாக கூறுவார். 8ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் தொடங்கி ஆண்டவர் தூய பவுல் கூறுவார், பட்டினியா, நெருக்கடியா, சாவா, இன்னெல்லா துன்பமா, எது என்னை ஆண்டவருடைய அன்பிலிருந்து பிரிக்கக்கூடியது? நாங்களும் இன்றைய நாளில் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவருடைய அன்பிலிருந்து என்னை பிரிக்கக்கூடியது எது? ஆண்டவருடைய அந்த உடனிருப்பிலிருந்து, ஆண்டவருடைய அந்த பாதுகாப்பிலிருந்து என்னை பிரிக்கக்கூடியது எது? இந்த உலகம் எனக்கு காட்டுகின்ற பட்டினியா, சாவா, இன்னெல்லா நெருக்கடியா, எதிர்காலத்தை நோக்கிய பயமா, பொருளாதார பிரச்சனைகளா? எது என்னை இந்த ஆண்டவருடைய அன்பிலிருந்து, இந்த ஆண்டவருடைய பாதுகாப்பிலிருந்து என்னை பிரித்து வைக்க முயலுகின்றது? இன்றைய நாளில் நாங்களும் விசேட விதமாக மன்றாடுவோம். நம்பிக்கையின் மக்களாக, விசுவாசத்தின் மக்களாக நாங்கள் மாற, எங்களுடைய எண்ணங்கள் நம்பிக்கையிலே ஊன்றப்படவும், எங்களுடைய செயற்பாடுகள் விசுவாசத்தின் செயற்பாடுகளாக மாறவும், நாங்கள் வெறுமனே பேரளவில் கத்தோலிக்கர்களாக மட்டுமில்லாமல் செயலளவிலும் நாங்கள் கத்தோலிக்கர்களாக இருக்கவும், ஆண்டவரோடு ஒன்றாக இருக்கும் அந்த ஒரு கூட்டங்களைப் போல இல்லாமல் ஆண்டவரோடு கூட பயணிக்கும் கூட்டங்களாக, ஆண்டவருடைய உடனிருப்பை எங்களுடைய வாழ்வில் நாங்கள் எந்நாளும் உணர்கின்ற அந்த இறை மக்களாக வாழ இன்றைய நாளில் நாங்கள் விசேடமாக அருள் வேண்டி மன்றாடுவோம். இன்னும் சிறப்பாக பாப்பரச தினத்தை கொண்டாடுகிற நாங்கள் திருத்தந்தையின் சுகங்களுக்காக முன்வைக்கின்ற அந்த வேண்டுதலுக்காகவும் நாங்களும் அவரோடு இணைந்து மன்றாடி இன்றைய நாளங்களை அழைத்து நிற்கின்ற அந்த கருப்பொருளாகிய செபத்தின் மக்களாக, செபிக்கும் மக்களாக, செபிக்கும் இறை அருள் குடும்பமாக நாங்களும் மாற, வாழ, அதை மற்றாக்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க அருள் வேண்டி தொடரும் பலியில் மன்றாடுவோம். ஆமேன்.
வள்ளலே எம் இறைவா, திரு அவையின் தலைவராம் திருத்தந்தை அவர்கள் தமது மறைபணியை சிறந்த முறையில் முன்னெடுக்க தேவையான தூய ஆவியின் வரங்களை கொடுத்தரளவும், திருத்தந்தை தினத்தை கொண்டாடும் இந்நாளில் அவர் எமக்காக செய்யும் தியாகங்களையும் நற்பணிகளையும் நினைத்து நல்ல ஆரோக்கியம் கிடைக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உன் பெயர் பேதுரு, இப்பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என மொழிந்தவரே, முழு உலகிலும் வாழும் அனைத்து ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொது நிலையினரை உமது திருக்கரத்தில் ஒப்படைக்கின்றோம். ஒவ்வொரு நிமிடமும் அவர்கள் திடமான விசுவாசத்தில் நிலைத்து நிற்கவும், சமாதானமும் புன்னகையும் நிறைந்த மறைதூது பணியில் ஈடுபடவும் தேவையான தூய ஆவியின் வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தாயின் கருவில் உருவெடுத்து பெயர் சொல்லி அழைத்த போது பணி செய்ய தம்மையே அர்ப்பணித்து பங்கில் அயராது பணி செய்து இறை மக்களை பக்தியிலும் ஆன்மீகத்திலும் ஊட்டம் பெறச் செய்து வழிநடத்திய அன்பின் பங்கு தந்தை மௌலிஸ் அடிகளாருக்காகவும் நன்றி கூறுகின்றோம். பங்கிலிருந்து அவர் மாற்றலாகி செல்லும் இவ்வேளையில் நீர்தாமே அவரை பொறுப்படுத்து உடல் உள்ள ஆன்மீக நலன்களை கொடுத்தருள வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பேராலய பங்கில் 4 வருடங்களாக அயராது உழைத்த பங்கு தந்தை அருட்பணி மௌலிஸ் அடிகளார் பிரியாவிடை பெற்று செல்லும் இவ்வேளையில் அவரது குடும்பத்திற்காகவும் உம்மிடம் வேண்டுகின்றோம். நல்லதொரு குருவை திருச்சபைக்கென வாரி வழங்கிய அவரது பெற்றோர்கள், சகோதரர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளவும், அவர் அனைத்து நலன்களையும் பெற்றிடவும், அருட்தந்தையின் ஆன்மீக பணிக்கு என்றும் பக்க பலமாக இருக்கவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களுடைய சிறப்பாக எங்களுடைய திருத்தந்தைக்காகவும் செபிப்போம். அவருடைய சுகீர்த கருத்துக்கள் நிறைவேறவும், சிறப்பாக எங்களுடைய பங்கு தந்தை அருத்தந்தை மௌலிஸ் அடிகளாருக்காகவும் அவருடைய உடலுள்ள ஆன்மீக நலத்துக்காகவும் செபிப்போம். அதோடு இன்றைய நற்செய்தியிலே கூறப்பட்டது போல, படகு அலைகளால் அலக்களிக்கப்பட்டது போல எங்களுடைய வாழ்வும் பல்வேறு நிலைகளிலே அலைக்கழிக்கப்படுகிறது. நாங்கள் இயேசுவை நாட சீடர்கள் இயேசுவிடம் வந்தது போல நாங்களும் இயேசுவிலே தஞ்சம் புக இறைவன் எங்களுக்கு ஆற்றல் தர வேண்டும் என்று சொல்லி செபிப்போம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகுமை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரின்
சகோதர சகோதரிகளை நாங்கள் அனைவரும் ஒப்புக் கொடுக்கிற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித அவையினத்தின் நலனுக்காகவும் உமது கையெழுத்தை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமக்கு மனநிறைவு அளிக்க உமை வேண்டுகின்றோம். உமது புனித திரு அவையையும் அத்திரு அவையோடு இணைந்தவராய் உம்மால் நியமிக்கப்பட்ட ஆயராய் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸையும் இடையராது காத்து வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் திருவுளமானீர். ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையை வறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெறச் செய்தார். எனவே அவர் அனைத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணரானார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அடிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை போழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணவும் அது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர்.
எனவே உமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவுற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகொளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாங்கள் துணிந்து சொல்லுவோம். உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். மதுரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாபத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குற்றங்கள் பலவீனங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுடைய அமைதி உங்களோடு ஒன்றும் இருப்பதாக. இறைவன் கொடுத்த நிறைவான அமைதியை ஒருவர் மற்றவருடன் பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியானவருடைய விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தம் உம்மை காத்திருத்து வாழ்விப்பதாக. ஆமென்.
அன்பான சகோதர சகோதரிகளே, சிறப்பாக எங்களுடைய பேராலய பங்கிலே 4 வருடங்களாக பணியாற்றி மாற்றலாகி செல்ல இருக்கிற எங்களுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய அருட்தந்தை ஜான் மௌலிஸ் அடிகளார் அவர்களுடைய சிறிய பிரியாவிடை நிகழ்விலே நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியை, ஆன்மீக தலைவரை, 4 வருடங்கள் இந்த பேராலய பங்கை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு அருட்தந்தையை இறைவன் எங்களுக்கு தந்து, இந்த 4 வருடமும் எங்களுடைய பேராலயம் பல வளர்ச்சி படிகளை கண்டிருக்கிறது. சிறப்பாக அவரூடாக பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைத்தனங்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகின்ற ஒரு இனிய நேரமாக இந்த நேரம் இருக்கிறது. ஆகவே இந்த அருட்தந்தைக்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம். அவரூடாக பல நிலைகளிலே நாங்கள் நன்மைத்தனம் அடைந்திருக்கிறோம். இந்த பெரிய ஒரு கட்டிடத்தை எங்களுக்காக கட்டியிருக்கிறார். இந்த ஆலயம் அழகுற அமைக்க பெற்றிருக்கிறது. அது மட்டுமல்லாது ஆன்மீக காரியங்களிலும் அருட்தந்தை அவர்களுடைய பணியும் பங்களிப்பும் நிறைவாக இருந்திருக்கிறது. யாழ் மறை மாவட்டத்திலே அன்பியம் என்ற ஒரு பெரிய வளர்ச்சி படியை எங்களுடைய பேராலயம் எட்டி இருக்கிறது. ஆகவே ஆன்மீக வழிகாட்டியாக இருந்து எங்களுக்கு உதவி செய்த அவருக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் சமர்ப்பணமாக்குகிறோம். இப்பொழுது ஆலய
அர்ப்பணி சபை செயலாளர் அவர்கள் சிறிய நன்றி உரை கூறுவார். பிரியாவிடை திருப்பலியை தலைமையேற்று நடத்துகின்ற அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய எங்களுடைய பங்கு தந்தை அருள்பணி ஜோன் மௌலிஸ் அடிகளார் அவர்களே, ஏனைய குருக்களே, அருட்சகோதரரே, அருள் சகோதரிகளே, பங்கு மக்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். கடந்த 4 வருடங்களாக அரும்பணியாற்றி இடம் மாற்றம் பெற்று செல்லும் எமது அன்புக்கும் மதிக்குரிய பங்கு தந்தை அவர்களுடைய பிரியாவிடை திருப்பலியிலும் அவருடைய பணியினை நாங்கள் நினைத்து அவருக்கு நன்றி கூறுகின்ற இந்த நிகழ்விலும் நாங்கள் பங்கு பெற்றுவதையிட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். கடந்த 4 வருட காலமாக பேராலயத்தினுடைய வளர்ச்சியிலும் மேம்பாட்டிலும் ஆன்மீக செயற்பாடுகளிலும் அதீத நம்பிக்கை கொண்டு செயற்பட்டு பல்வேறு செயற்பாடுகளை வெற்றிகரமாக நிறைவேற்றி எங்களுடைய பேராலயத்திற்கு ஒரு புது பொலிவை ஏற்படுத்திய அருள் தந்தை அவர்களுக்கு எங்களுடைய பங்கு மக்கள் சார்பிலே இவ்வேளையிலே எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் பொறுப்பெடுத்த காலம் உலகத்திலே, எங்களுடைய நாட்டிலே, எங்களுடைய பிரதேசத்திலே கொரோனா என்கின்ற நோய் தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்த காலம், மக்கள் ஆன்மீக செயற்பாடுகளிலே பங்கு பெற்ற முடியாமல் வீடுகளிலே முடங்கியிருந்த காலகட்டம். அவ்வேளையிலே அவர் அந்த பொறுப்பை எடுத்து அவ்வேளையிலும் பங்கு மக்களுடைய ஆன்மீக வாழ்விலே ஒரு புது பொலிவை ஏற்படுத்தி செயற்பட்டது எங்களுடைய பங்கிற்கு பெரும் மகிழ்ச்சியையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்திய ஒன்றாக அமைந்தது. தொடர்ந்து எங்களுடைய பங்கினுடைய ஆன்மீக வளர்ச்சியிலும் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதிலும் பேராலயத்தை அழகுபடுத்துவதிலும் அருள் தந்தை அவர்களுக்கு இருந்த அளப்பெரிய அந்த அவா பல்வேறு நிலைகளில் நிறைவேறி இருப்பதையிட்டு பங்கு மக்கள் சார்பிலே அருள் தந்தை அவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இந்த வகையிலே ஆன்மீக ரீதியிலே எங்களுடைய வட்டாரங்களிலே அன்பியங்களை புதுப்பொலிவோடு இயங்க செய்ததோடு மறை மாவட்டத்திலே இருக்கிற ஏனைய அன்பியங்களுக்கும் முன்னுதாரணமாக உயிரூட்டம் கொடுத்த அந்த பெருமை, அந்த செயற்பாடு அருள் தந்தை அவர்களையே சாரும். இன்னும் சிறப்பாக நீண்ட காலமாக அன்னை மரியாளினுடைய தரிசனத்தை இல்லங்களில் எதிர்பார்த்திருந்த எம் பங்கு மக்களுக்கு அவருடைய அந்த தற்துணிவான செயற்பாட்டினால் எங்கள் இல்லங்களுக்கு அன்னை மரியாளுடைய திருச்சுருவம் எடுத்து வரப்பட்டு எம் இல்லங்கள் அனைத்திற்கும் ஆசீர் பொழிவதற்கு அவர் எடுத்த முயற்சி இன்னும் ஒரு ஆன்மீக செயற்பாட்டினுடைய வடிவமாக நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் சிறப்பாக எங்களுடைய ஆலயத்தினுடைய இதர தேவைகளை பூர்த்தி செய்வதில் அவர் மிகவும் உற்சாகத்துடன் செயற்பட்டதை நாங்கள் அறிவோம். அந்த வகையில் எங்களுடைய பேராலயத்திற்கு மண்டபம் இல்லாத ஒரு பெரும் குறை கடந்த பல காலங்களாக இருந்து வந்தது. அந்த குறையை முன்னின்று பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலும் அதை நிறைவேற்றி தந்திருக்கின்றார். அந்த வகையிலே அவருடைய செயற்பாடுகளுக்கும் பங்கு மக்கள் சார்பிலே எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் எமது பங்கிலுள்ள பக்தி சபைகள் ஏனைய சபைகளை மெருகூட்டுவதிலும் புதிய சபைகளை உருவாக்கி எங்களுடைய பேராலய வளர்ச்சிக்கு அவர்கள் மூலமாக பங்களிப்பை பெறுவதிலும் அவர் சிறந்த பணியாற்றி இருக்கின்றார். எல்லாரையும் ஒருவரையும் அவர் விலக்கி வைத்து பணி செய்ய தூண்டுவதில்லை. எவ்வாறான சூழ்நிலைகள் இருந்தாலும் எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்தி எல்லாரையும் ஒரு கொடையின் கீழ் கொண்டு வந்து தன்னுடைய அந்த ஆன்மீக ஏனைய செயற்பாடுகளை வெற்றிகரமாக இந்த 4 வருடங்களும் அவர் சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார். அந்த வகையிலே பங்கு அர்ப்பணி சபை சார்பிலும் பங்கு மக்கள் சார்பிலும் எமது மனமார்ந்த நன்றிகளை
கூறிக்கொள்கின்றோம். இறுதியாக அவர் செல்லுகின்ற பணித்தளங்களில் சிறப்பாக பணியாற்றவும் அவருக்கு தேவையான உடலுள ஆன்மீக ஆரோக்கியத்தை இறைவன் வழங்கி உன்னத குருவாகிய இயேசு கிறிஸ்துவின் பணியாளனாக வாழ செயற்பட தொடர்ந்து அவருக்காக மன்றாடுவோம். தொடர்ந்து பங்கு தந்தை அவர்களுடைய பணியினை நன்றியுடன் நினைவு கூர்ந்து அவருக்கு இப்பொழுது பங்கு அர்ப்பணி சபை சார்பிலே மாலை அணிவித்து பரிசில் ஒன்று வழங்கப்படும். எங்களுடைய இந்த அன்பான இதை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அன்புமிக்க சகோதரங்களே, அர்ப்பணி சபையின் செயலாளர் என்னை பற்றி கூறிய அந்த வார்த்தைகளுக்கு நன்றி கூறுகிறேன். எவ்வளவு தூரத்துக்கு நான் அதற்கு தகுதியுள்ளவனும் எனக்கு தெரியாது. இருப்பினும் உங்களுடைய நல்ல எண்ணத்திற்கும் உங்களுடைய நல்ல வார்த்தைகளுக்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். கடந்த 4 வருடங்களாக இந்த பங்கிலே பணி செய்வதற்கு இறைவன் எனக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். ஆகவே நான் ஆண்டவருக்கு நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். இந்த பணியை செய்வதற்குரிய உடற்சுகத்தை அவர் எனக்கு அவ்வப்பொழுது தந்திருக்கிறார். இதற்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி கூறுகிறேன். என்னுடைய இந்த பணி வாழ்க்கையிலே எனக்கு நல்ல உள்ளங்களை, நல்ல மனம் படைத்தவர்களை ஆண்டவர் தந்து இந்த பணியை இலகுவாக்கி இருக்கிறார். நல்ல காரியங்களை செய்வதற்கு வழிவகுத்திருக்கிறார். ஆகவே நான் ஆண்டவருக்கு தொடர்ந்து நன்றி கூறிக்கொள்கிறேன். முதலிலே நான் நன்றி கூறிக்கொள்ள வேண்டும் என்னுடைய அன்புக்குரிய ஆயர் அவர்கள். என் மேலே நம்பிக்கை வைத்து இந்த பங்கை எனக்கு பொறுப்பு தந்தார். அவருக்கு என்னுடைய நன்றிகள். குறுமுதல்வர் தன்னுடைய ஆலோசனைகளை எனக்கு தந்து என்னை வழிநடத்தி இருக்கிறார். அவருக்கும் என்னுடைய நன்றிகள். எனக்கு கிடைத்த உதவி பங்கு தந்தையர்களை நான் மறக்க முடியாது. கிட்டத்தட்ட 12 பேர் அளவாக இந்த பங்கிலே உதவி பங்கு தந்தையர்களாக இருந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு உதவி பங்கு தந்தையர்களும் தனித்துவமான பண்புடையவர்களாக, ஆற்றல் படைத்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய பங்களிப்பை முழுமையாக எனக்கும் இந்த பங்குக்கும் தந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். இந்த பங்கிலே பொருட்படுத்த பொழுது ஆலய வளாகத்தை ஒரு அமைப்புக்குள்ளே கொண்டு வர வேண்டும், இது ஒரு நல்ல சூழலை உருவாக்க வேண்டும் என்று நான் நினைத்த பொழுதும் அதற்கு உதவியாக இருந்தவர் திருவாளர் ஜூட்சன் அவர்கள். அவரும் தன்னார்வ பணியாளர்களும் இணைந்து என்னுடைய இந்த செயல்பாட்டுக்கு உதவியாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். இந்த பங்கானது ஒரு உறவு சமூகம் என்பதை நான் உணர்ந்து அன்பியங்களை உருவாக்குவதற்கும் நம்பிக்கை சமூகங்களை உருவாக்குவதற்கும் முயன்ற பொழுது எனக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் அர்ப்பணி சபையில் இருக்கிறவர்கள், வட்டார தலைவர்கள், அன்பிய ஊக்குவிப்பாளர்கள், அன்பியத்தில் இருக்கிறவர்கள் அனைவரும் இதற்கு உதவியாக இருந்திருக்கிறார்கள். இதன்படியாக எது ஒரு வகையிலே ஒரு கொஞ்சமாவது ஒரு உறவு சமூகமாக உருவாக்குவதற்கு முயற்சி எடுத்திருக்கின்றோம். ஆண்டவருக்கு நன்றி. இது ஒரு வழிபடும் சமூகம் என்பதை நான் மறக்கவில்லை. ஆனாலே இந்த வழிபாட்டு குழுவினர், பாடல் குழாமினர், பீடப்பணியாளர்கள் அனைவரும் எனக்கு பூரண ஒத்துழைப்பை வழங்கி இருக்கிறார்கள். இந்த வேளையிலே இந்த வழிபாட்டு குழுவினருக்கு எங்களுடைய நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். தங்களுடைய நேரத்தை முழுமையாக அர்ப்பணித்து இந்த பங்கினுடைய வளர்ச்சிக்காக
என்னோடு சேர்ந்து ஒத்துழைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய இதயம் நிறைந்த நன்றிகள். இதில் நம்பிக்கை சமூகமாக உருவாக்குவதற்காக பலர் என்னோடு சேர்ந்து கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். மறை ஆசிரியர்கள், எங்களுடைய பங்கிலே வேலை பணி செய்கின்ற அருட்சகோதரிகள், திருக்குடும்ப கன்னியர்கள், திருச்சிலுவை கன்னியர்கள் அனைவரும் எனக்கு மிகவும் பக்கபலமாக இருந்து உதவி செய்திருக்கிறார்கள். திவ்யனர்களை வழங்குவதற்கும் ஏனைய பக்தி சபைகளை வழிநடத்துவதற்கும் பாடல் குழாமை வழிநடத்துவதற்கும் அவருடைய உதவி எனக்கு தாராளமாக கிடைத்திருக்கிறது. ஆகவே அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் கூறிக்கொள்கிறேன். இன்னும் என்னுடைய வேலைகளிலே எனக்கு பக்கபலமாக இருந்த இளைஞர் உருவாக்கல் இயக்கத்தினர், ஏனைய பக்தி சபையினர், வின்சென்ட் போல் சபையினர், ஆண்கள் மரியாயின் சேனை, பெண்கள் மரியாயின் சேனை, திரிய சபையினர் அனைவருக்கும், குடும்ப இயக்கத்தினர், இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயம் நிறைந்த நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். ஆலய துப்புரவு பணிகளிலே எனக்கு மிகவும் பக்கபலமாக இருந்து செயல்பட்ட திருவாளர் ஜெகன், வழிபாட்டு இதற்கு பொறுப்பாக இருந்து செயல்பட்ட திருவாளர் ஜெயதாஸ், அவர்களோடு இணைந்து உழைத்த அன்புள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். நான் எடுத்த புதிய முயற்சிகளுக்கு பூரண ஒத்துழைப்பை வழங்கிய பல நல்லுள்ளங்கள் உங்கள் மத்தியிலே தான் இருக்கிறீர்கள். என்னாலே தனித்து ஒன்றும் செய்ய முடியாது. உங்களோடு சேர்ந்து தான் சில காரியங்களை செய்யக்கூடியதாக இருந்தது. ஆண்கள் மரியாயின் சேனை, மூத்தவர்களுடைய அமைப்பு, கத்தோலிக்க ஆசிரியர் சங்கம் இவைகள் தொடர்ந்து இயங்குவதற்கு நீங்கள் முயற்சி எடுங்கள். புதிய பங்குத்தத்தையோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த மண்டப கட்டுமான பணிக்கு பலர் பலவிதமான விதத்திலே உதவி செய்திருக்கிறீர்கள். இது உங்களுடைய கட்டடம், உங்களுடைய பங்களிப்போடு தான் இது நடந்திருக்கிறது. ஆகவே இதை அந்த பெருமை உங்களுக்குத்தான் சேர வேண்டியது. பேராலயத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கும் கட்டுப்பாடு ஒழுங்குகளுக்கும் ஒட்டுப்பாடுகளை மதித்து செயல்பட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். பல சந்தர்ப்பங்களிலே எங்களுடைய தீர்மானமானது உங்களுக்கு அசௌகரியமாக, திருப்தியினமாக நீங்கள் இருந்திருக்கலாம். இருப்பினும் அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி இருந்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். பலருக்கு நான் நன்றி கூற மறந்திருக்கின்றேன். எல்லாருக்கும் என்னுடைய இதயம் நிறைந்த நன்றிகளை கூறிக்கொண்டு தொடர்ந்து நான் செல்கின்ற அந்த புதிய பணித்தளத்திலும் நல்ல முறையிலே செயல்பட இறைவனுடைய அருளை வேண்டும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. செபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக விருந்தில் பங்கு கொண்ட நாங்கள் உம்மை தாழ்பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் இம்மர நிகழ்வின் ஆற்றலால் உமது திரு அவையை ஒற்றுமையிலும் அன்பிலும் உறுதிப்படுத்துவீராக. நீர் உமது அருட்பணியையும் அடியார் பிரான்சிஸுக்கு ஒப்படைத்துள்ளதால் அவருக்கும் அவரிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தைக்கும் உமது அருளையும் பாதுகாப்பையும் என்றும் வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறை விசுவாசத்தில் வளர சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.